சூனியக்காரியிடம் இருந்து அகமதை காப்பாற்றினாரா அல்லது தோல்வியுற்று திரும்பினாரா சுல்தான்? யார் அந்த 4வது சூரிய நட்சத்திரத்தில் பிறந்த மனிதன்? என்னிடம் கூறு அகமது, நான் அவனை காப்பாற்றுவேன். சுல்தான், அந்த 4வது சூரிய நட்சத்திரத்தில் பிறந்த மனிதன் நான் தான். நாளை இரவு தான் பௌர்ணமி. உன்னையும் உன் மக்களையும் நான் மறுபடியும் மீட்பேன். இது என் இறைவன் மேல் ஆணை. சுல்தான் தன் படை தளபதிக்கு ஒரு கடிதம் எழுதினார். அவர் தன் வளர்க்கும் பரும்பிடம் கடிதத்தை கொடுத்து அனுப்பி வைத்தார். அந்த கடிதம் படை தளபதியிடம் வந்து அடைந்தது. அதில் சுல்தான் படை தளபதியுடன் வீரமும் விவேகமும் உள்ள இருவரை அழைத்து கொண்டு தான் இருக்கும் இடத்திற்கு வரும்படி கட்டளையிட்டிருந்தார். தளபதி தன்னுடன் 2 போர் வீரர்களை அழைத்து கொண்டு புறப்பட்டார். அவர் சுல்தான் கூறிய இடத்தை வந்து அடைந்தவுடன் சுல்தானை சந்தித்தார். சுல்தான் அங்கு நடந்த அனைத்தையும் தளபதியிடமும் அந்த 2 போர் வீரர்களிடமும் கூறினார். சுல்தான் தான் ஒரு திட்டம் வைத்திருப்பதாகவும் அதற்காக நாம் இப்போது கல்லறைக்கு செல்கிறோம் என்றும் கூறினார். அகமது, விடியற் காலை நீ கொல்லப்பட போகிறாய். என் சகோதரன் உயிர் பெற்று எழப்போகிறான். விடியற் காலையில் நான் கொல்லப்பட போகிறேன். எனக்காக என்னுடைய இறுதி ஆசையை நீ நிறைவேற்றுவாயா? சொல் என் அன்பு கணவனே, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் நேசித்த என் லிசாவாக நீ மாற வேண்டும். உன்னுடன் நான் சில மணி நேரம் பேச நான் ஆசைப்படுகிறேன். சூனியக்காரி இங்கு வராமல் இருப்பதற்காக நான் ஏற்பாடு செய்து வைத்துள்ளேன். அவள் வருவதற்குள் அவளுடைய சகோதரனின் கல்லறையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அவர்கள் அந்த கல்லறையை கண்டுபிடித்து தோண்ட ஆரம்பித்தார்கள். சிறிது சிரமத்திற்கு பிறகு அந்த சூனியக்காரியின் சகோதரனின் உடல் கிடைத்தது. நீ உயிரோடு இருக்கும் போதுதான் இந்த கருப்பு தீவு மக்களை நிம்மதியாக வாழவிடவில்லை என்றால், நீ இறந்த பிறகும் உன் சகோதரி இந்த மக்களை நிம்மதியாக வாழவிடவில்லை. இதற்கு இன்று நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். பிறகு சுல்தான் அந்த உடலை கைப்பற்றி தனது போர் வீரர்களுடன் அதை எரித்து சாம்பலாக்கினார். சுல்தான் அந்த கல்லறைக்குள் போய் ஒளிந்து கொண்டார். சற்று நேரத்தில் அந்த சூனியக்காரி அங்கே வந்தாள். சகோதரனே, விடியற்காலையில் அகமதை கொலை செய்து நான் உன்னை உயிரோடு மீட்பேன். சகோதரியே, நீ என்னை உயிரோடு மீட்க வேண்டும் என்றால் இப்போது நீ சில காரியங்கள் எனக்காக செய்ய வேண்டும். சகோதரனே, நீயா? உன் குரலை கேட்க எத்தனை நாட்கள் நான் காத்திருக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன். அகமதை நீ பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும். இந்த கருப்பு தீவு மக்களுக்கு அவர்களுடைய இயல்பான வாழ்க்கையை நீ கொடுக்க வேண்டும். பிறகு என்னை வந்து நீ சந்தித்து நான் சொல்லித்தரும் மந்திரத்தை நீ ஓத வேண்டும். எனக்கு சில மணி நேரம் அவகாசம் கொடு. நான் அனைத்தையும் பழைய நிலைமைக்கு மாற்றிவிட்டு வருகிறேன். பிறகு அவள் கூறியது போலவே அகமதை பழைய நிலைக்கு மாற்றினாள். மேலும் அந்த மர்ம தீவை அழகான கருப்பு தீவாக மாற்றினாள். அம்மக்களுக்கு அவர்களுடைய இயல்பு வாழ்க்கையை கொடுத்தாள். அதன் பிறகு அவள் கல்லறைக்கு திரும்பினாள். அவள் எதிர்பார்க்காத விதமாக சுல்தான் கல்லறையில் இருந்து கத்தியுடன் வெளியே வந்தார். கையில் வைத்திருந்த வாளை கொண்டு அவள் மறைத்து வைத்திருந்த மந்திர கோலை அடித்து உடைத்தார். பிறகு அவளுடன் நேருக்கு நேர் சண்டையிட்டு அவளை வீழ்த்தினார் சுல்தான். உன்னை போல் நயவஞ்சகம் படைத்த ஒரு சூனியக்காரியை வீழ்த்துவதில் நான் பெருமைப்படுகிறேன். சுல்தான் அகமதை தன் வாரிசாக ஆக்கிக் கொண்டு கருப்பு தீவையும் தன் ராஜ்யத்தில் இணைத்தார். அகமது விடுதலைக்கு காரணமாக இருந்த மீனவருக்கு ஒரு பெரிய கப்பலையும் அவர் எதிர்பார்க்காத பொற்காசுகளையும் சுல்தான் வழங்கினார். மாலுமி சிந்துபாத் அவருடைய சாகச பயணம்